வெல்கம் டு பாப்பு சயின்டிஃபிக் அஸ்ட்ராலஜி. நாம் சென்ற பதிவில் சூரியனை பற்றியும் சூரியனை சுற்றி நம் பூமி முதலான கோள்கள் சுற்றி வருவதையும் பார்த்தோம். சூரிய குடும்பம், சூரியன், சூரியனை சுற்றி வரும் கோள்கள், அந்த கோள்களை சுற்றி வரும் நிலவுகள் என்பதனை கொண்டது. இவை அனைத்துமே அண்டத்தில் ஒரு சிறிய புள்ளி. நம் சூரிய குடும்பத்தை அளவு ஒப்பீடு செய்ய வேண்டுமென்றால் நம் பூமிக்கு ஒரு கடுகு எவ்வளவோ அவ்வளவுதான் இந்த மொத்த சூரிய குடும்பமும் இந்த விண்வெளியில் அமைந்திருக்கிறது. 7 லோகங்கள், 14 உலகங்கள் இருப்பதாக நம் வேதம் கூறுகிறது. இந்த சூரிய மண்டலமும் ஒரு தெய்வீக மைய புள்ளியை 26,000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சுற்றி வருவதாக கணிக்கப்பட்டுள்ளது. நாம் நமது பிறப்பின் இரகசியங்கள் அறிய விண்வெளி ஒளி ஜோதியின் மூலமாக ஜோதிடத்தை தெரிந்து கொள்ள நாம் இருக்கும் இந்த சூரிய குடும்பத்தை பற்றியும் அது சார்ந்த விஷயங்களை பற்றியும் மட்டுமே கருத்தில் கொள்ளப் போகிறோம். நமது சூரிய குடும்பத்தை போன்றே பல சூரிய குடும்பங்கள் இந்த பால்வெளி அண்டத்தில் அமைந்ததை பார்த்தோம். இந்த மொத்த லோகத்திற்கும் பாதுகாப்பாக நாம் அமைந்துள்ள பூமி இந்த சூரிய குடும்பம், இதுபோன்று 7 லோகங்கள், இந்த மொத்தத்திற்கும் பாதுகாப்பாக இறைவனுடைய அரணாக ஒரு பாதுகாப்பு மண்டலம் உள்ளது. இதனையே விரஜா நதி என்று நம் புராண இதிகாசங்களிலும் வேதங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. இது நமது சூரிய குடும்பத்திலிருந்து சுமார் 5,000 அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்ஸ். ஒரு அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் என்பது பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள தொலைவு. ஆக 5,000 அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் முதல் 50,000 அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் வரை பாதுகாப்பு அரணாக ஒரு கோலமாக, ஒரு உருண்டையாக இருந்து இந்த விரதா நதி மேகம், ஊர்ட் கிளவுட் என்று ஜான் ஹென்ரிக் ஊர்ட் என்ற டச் வான்வெளி சாஸ்திர ஆராய்ச்சியாளர் 1950 இதனை கண்டுபிடித்ததாக பெயரிடப்பட்டுள்ளது. ஆனால் இதனை நம் வேதத்தில் ஊர்ஜா நதி என்று பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே கூறப்பட்டுள்ளது. கிரேதா யுகம், திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம் இவற்றில் மனிதர்கள் செய்யும் பாவ புண்ணியங்களுக்கு ஏற்றது போல் ஊர்ட் கிளவுட், விரஜா நதி மேக கூட்டத்திலிருந்து நீண்ட தூர தூமகேதுகள், வால் நட்சத்திரங்கள் கிளம்பி வந்து இந்த அண்டத்தில் பூமியில் அதற்கேற்ற பலன்களை தந்து செல்வதாக கருதப்படுகிறது. மனிதர்களுடைய கர்மாவிற்கேற்ப அவர்களுடைய பாவ புண்ணிய கணக்குகள் பார்க்கப்பட்டு இந்த விரஜா நதியை கடந்து தேவர்கள் வாழக்கூடிய அபூர்வமான மறுபிறவியற்ற இந்த சத்தியலோகத்தை அடைய முடியும் என்கிறது வேதம். இதையும் தாண்டி உள்ள அஸ்வினி முதலான ரேவதி வரை உள்ள நட்சத்திர கூட்டங்களை நம் ஜோதிடத்திற்காக எடுத்துக்கொள்ளப் போகிறோம். ராசி மண்டலத்தை பற்றியும் பார்ப்போம். அடுத்த பதிவில் ராசி மண்டலங்களை பற்றி பார்ப்போம். இது பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.